இப்போ இது கூட பியூட்டி பாருங்க. இந்த மாதிரி போடுவாங்க. அதுபோல வந்து ரொம்ப அநேகமான பீட்டுகள் வந்து இந்த கிக்கு, ஸ்னேரு இந்த மாரி வந்து இதெல்லாம் ஆட் பண்றதுனால, ஒரு புது கலவையா கிடைக்கும். ஒரு சினிமாட்டிக் அந்த மாதிரி ஒரு டோன் கிடைக்கும் நமக்கு. இப்போ இது ராவா வாசிக்கும்போது, இப்போ இது கூட பியூட்டி பாருங்க. இந்த மாரி வாசிக்கலாம். இப்போ நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடும்போது கூட, சில இந்த கிக்கு, ஸ்னேர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, நாட்டுப்புற பாடலுக்கு பியூட்டியே வந்து இதெல்லாம் சேர்க்காதது தான். அது ராவா அந்த அடி வாசிச்சா தான் நல்லாயிருக்கும். ஆனா, சில சமயம் நம்ப வந்து ஒரு இடத்துல இருக்கோம். சர்ச்சஸா இருக்கட்டும், இல்ல வேற எதனா ஒரு ப்ரோக்ராமா இருக்கட்டும். அதில வந்து நீங்க ஒரு கிக்கு, ஸ்னேர் சேர்க்கும்போது, அதோட பியூட்டியே வேற மாரி ஆயிடுது. அப்போ நீங்க இத சேர்த்து வாசிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நீங்க டேப் வாசிச்சா கூட அத சேர்த்து வாசிங்களேன். ரொம்ப அழகா இருக்கும். அ அதுக்குன்னு ஒரு 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 வைடு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாரி யூஸ் பண்ணி பாருங்க.